புதுக்கோட்டை அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாபெரும் ஆலோசனைக் கூட்டம். புதுக்கோட்டை ஒருங்கிணைந்த மாவட்ட அண்ணா தொழிற்சங்க பேரவையின் மாபெரும் ஆலோசனைக் கூட்டம் இன்று அசோக் நகர் பகுதியில் அதிமுக அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் பழனிவேல், கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் கலைச்செல்வம், தெற்கு மாவட்ட கழக செயலாளர் ராமு, பேரவைத் தலைவர் பொன் தனபால், பேரவை செயலாளர் தமிழரசன் மற்றும் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்து உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் உரையாற்றிய வடக்கு மாவட்ட செயலாளர் பழனிவேல், எடப்பாடி மீண்டும் கொண்டு வர வேண்டும். இதற்கு முன்னால் இருந்த அமைச்சர் தங்களுக்கு துரோகம் செய்துவிட்டு சென்றுள்ளார். அவர் வேட்டியில் 3 கரை உள்ளது. அதில் எம்ஜிஆர், ஜெயலலிதா மற்றும் எடப்பாடியார் என்று கூறியிருந்தார். ஆனால் தற்போது 3 கரை உள்ள வேட்டியை கட்டியுள்ளார். அதில் துரோக கரைகளை உள்ளது. அதிமுக கழகத்திலிருந்து சம்பாதித்த பணத்தை வைத்துக்கொண்டு தற்போது ஆடுகிறார் என்றும் கூட்டத்தில் தெரிவித்தார். இதற்கு கூட்டத்தில் இருந்த அதிமுக கழக நிர்வாகிகள் கைகளை எழுப்பி ஆரவாரம் செய்தனர். அதன் தொடர்ச்சியாக எடப்பாடி ஆட்சி தொடர வேண்டும் என்று கழக உறுப்பினர் தீக்குளித்து இறந்த கழக உறுப்பினருக்கு வீராஞ்சலி செலுத்தினர்.